வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையாய் நினைத்து செய்தால் அது வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வி. பிஜிடிஆர்பி தேர்வுக்கு கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் எனது வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எதை பற்றினா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கான எக்ஸாம் டேட்டும் நமக்கு வந்துருச்சு. சரியாக ஜூலை 10 இன்னிலிருந்து செப்டம்பர் 28 வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 80 நாட்கள் இருக்குது. இந்த 80 நாட்களில் எப்படி நாம் சரியாக பிளான் பண்ணால் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 80 டேஸை சரியாக நாம் பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணும்போது நாம் இந்த 80 டேஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று 50 டேஸாகவும், செகண்ட் ஒன் 30 டேஸாகவும் பிரிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் 50 டேஸ் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் படிக்கிறதுக்கு, செகண்ட் ஒன் 30 டேஸ் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு. சில பேருக்கு டவுட் இருக்குது, 50 டேஸில் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கவர் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 10 யூனிட்ஸையும் அல்லது சில சப்ஜெக்ட்டுக்கு அந்த யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மாறும். ஸோ அப்போது எல்லா யூனிட்டையும் இந்த 50 டேஸில் கவர் பண்ண பார்க்கணும். இப்போ நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரீவியஸாகவும் ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்போம், இல்லாட்டி 2 எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்போம். அதில் சில யூனிட் எல்லாம் நாம் தரோவாக படித்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி யூனிட் எல்லாத்துக்கு கொஞ்சம் கம்மியாக டைம் எடுத்துகிட்டு, இது வரைக்கும் நம்ம படிக்காத யூனிட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து படித்தானா நம்மளால் இந்த 50 டேஸில் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண முடியும். ஒவ்வொரு யூனிட்டையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெட்லைனை ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த டெட்லைன் எதுக்கு அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி 5 டேஸில் நீங்கள் ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டெட்லைனை ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது எவ்வளோ முடியுமோ, அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதில் 1 or 2 டேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த யூனிட்டுக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி சில யூனிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது படிக்கிறதுக்கு அந்த டேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி டெட்லைன் போட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களோட எண்ணம் எல்லாமே ஸ்டடீஸில் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட கடமை என்னவாக இருக்கணும்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நீங்கள் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ அப்போது இது மட்டும் உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த டெட்லைனுக்குள்ளாரியே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த 80 டேஸில் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடீஸ் மேலே தான் இருக்கணும். அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நாம் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். நமக்குன்னு ஒரு சில கடமைகள் எல்லாம் இருக்கும், அதுவும் முக்கியமானதாக தான் இருக்கும். ஆனால் அதை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு அரசு வேலை இருந்தால் கண்டிப்பாக அது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை சரியான வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், அதாவது டெட்லைன் இருக்கணும். ஒவ்வொரு யூனிட்டை முடிக்கிறது 5 நாளுக்குள்ளார முடிக்கணும். 5 நாளுக்கு மேலே எடுத்தானா அடுத்த யூனிட் படிக்க முடியாது. ஸோ 5 நாளுக்குள்ளாரையே முடித்து அடுத்த யூனிட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே நம்ம மைண்டில் இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அதில் சில யூனிட் நல்லா தரோவாக படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த யூனிட்டை கடைசியாக படிங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த யூனிட் எல்லாத்த படிக்கலையோ, எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி படித்தது எல்லாத்த கடைசியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா படித்து முடிச்சிடலாம். இந்த 5 டேஸாக நம்ம டெட்லைன் போட்டு படிக்கிறது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. அது கூடவே ஒரு பார்ட்டில் நீங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜி படிங்க. அப்போ சில பேர் கேட்கலாம், எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி சிலபஸ் மாற்றிட்டாங்களே, எல்லாமே புதுசாக இருக்குமே, அதுக்கே அதிகமாக டைம் எடுக்குமே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அதுதான் இல்லை.
ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் ப்ரீவியஸாக படித்த அந்த சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன்லேருந்து 4 or 5 யூனிட் வந்து இங்கே வருது. 1 or 2 யூனிட் வந்து நாம் டெட் எக்ஸாமுக்காக படிச்சிருப்போம், அது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு 60% வந்து என்ன இருக்குன்னா பழைய அந்த நாம் படித்ததையே தான் இங்கே வந்திருக்கு. அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு இப்போ கொடுத்துருக்கிற புது சிலபஸில் நம்ம முக்கால்வாசி வந்து ஆல்ரெடி படித்தது தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது எல்லோரும் எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து புதுசாக சிலபஸ் விட்ருக்காங்களே, அதுக்கு எங்கேருந்து படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு அதுக்கு டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கு படித்ததையே நல்லா தரோவாக படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3/4 வந்து உங்களால் வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் வந்து நியூ சிலபஸ் விட்டுருக்கிறதால கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த டைமை வந்து நமக்கு சரியான வாய்ப்பு அப்படின்னு யார் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சைக்காலஜி எஜுகேஷன் வந்து புது சிலபஸ் விட்டுருக்காங்களே, ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்கள் சப்ஜெக்டை நல்லா தரோவாக படிங்க. அது கூட ப்ரீவியஸாக நீங்கள் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் என்ன படித்தீங்களோ அது எல்லாத்த ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதிலிருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 50 டேஸில் நம்ம சப்ஜெக்டையும் எஜுகேஷன் மெத்தடாலஜி ரெண்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ரிமைனிங் இருக்கிற 30 டேஸில் வந்து நம்மளால் எக்கச்சக்க டைம் என்ன பண்ண முடியும்னா ரிவிஷன் பண்ண முடியும். காம்படேட்டிவ் எக்ஸாமில் நாம் பாஸ் பண்ணணும், அது மூலமாக நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து பலனளிக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 30 டேஸ் திரும்ப நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க, ப்ராப்பரான ரிவிஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் ப்ளஸ் சைக்காலஜி எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் எத்தனை டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை முறை வந்து உங்களுக்கு ஒரு மார்க்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போது கட் ஆஃப் குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே டைமில் உங்களோட மார்க் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சரியான பிளான் போடுங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு யூனிட்டை வந்து 5 டேஸில் முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட டேலண்ட், உங்களோட மைண்ட் செட்டிங் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேஸை வந்து கால்குலேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டெட்லைன் வச்சு நீங்கள் படிக்கும்போது ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லாத்தையும் படித்து முடிக்கிற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல பேரோட லட்சிய கனவாக இருக்கிற இந்த அரசு முதுகலை ஆசிரியர் வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும். என்னால் முடியும், மற்றவங்க பாஸ் பண்ணும்போது ஏன் என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது டெடிகேட்டிவ் மைண்ட் இருக்கணும். ஸோ அந்த டெடிகேட்டிவ் மைண்ட் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து அரசு பள்ளிகளில் வந்து ரிஜிஸ்டரில், அதாவது அந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் உங்கள் பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தொலைநோக்கு பார்வை அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அப்படிங்கிற என் நினப்பில் தான் நம்மளோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து தோணும். ஸோ இன்னும் படிக்கலாமே, இன்னும் 1 hour படிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும்போது கண்டிப்பாக உங்களால் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கான சரியான ரிவிஷனையும் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி ரிவிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இனி வரப்போகும் நாட்களில் நம்ம சேனலில் நியூ சிலபஸ் பேட்டர்ன், அதாவது
இந்த சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனுக்கான நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி நான் வந்து கொஸ்டின் ஆன்சரை வந்து அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நான் எடுக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அது வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அப்படி கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியவும் செய்யும். அதிலிருந்து கேட்குற கேள்விகளுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் எக்ஸாம் நாள்லேயும் வர்ற மாதிரி மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரியும் இருக்கும். வெற்றி என்பது நமது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது. அப்போது இங்கே வந்து நம்மளோட லட்சியமாக எது இருக்க போகுது அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நம்ம பாஸ் பண்ணி அதிலிருந்து நாம் போஸ்டிங் வாங்கணும், அதாவது கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட லட்சியமாக இருக்கணும். ஸோ அந்த லட்சியத்தை வந்து நாம் கரெக்டாக புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக புரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து கிடைக்கும். இப்போ வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் படி நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக அந்த டேட்டில் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்டு தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து டேட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை நம்மளோட லக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து தள்ளி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நமக்கு இன்னும் அதிகமாக டைம் கிடைக்கும், நாம் நல்லா படிக்கிறதுக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் இந்த ஷார்ட் பீரியடை வந்து நாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு வேளை எக்ஸாம் வந்து தள்ளி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில டாபிக் நம்ம விட்டிருந்தாலும் அது படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். படிக்கிறது ரிவிஷன் பண்ணுறது மட்டும் உங்களோட எண்ணமாக வச்சுக்காதீங்க. அது கூடவே டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் எக்ஸாம் டேட்டில் செப்டம்பர் 28 அன்றைக்கி அந்த 3 hours எக்ஸாம் ஹாலில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட எதிர்காலமாக இருக்கும். ஸோ அப்போது நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் படித்ததை வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நாம் எக்கச்சக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதியிருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான நல்ல ஒரு ஸ்டடி சென்டரில் போய் நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக டெஸ்ட் சீரீஸ் எழுதுவீங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ் மூலமாக நீங்கள் படித்தது எல்லாத்தையும் அதிகமாக ரீகால் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி அதிகமாக ரீகால் பண்ண எபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட எக்ஸாம் டேயில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதுகிறா அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம் ஃபியரும் கொஞ்சம் கூட இருக்காது. நமக்கு எந்த ஒரு வெற்றியும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் நம்ம ஸ்டூடெண்ட்கிட்ட என்ன சொல்லுவோம், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிடா, எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நீ எவ்வளோ நாள் வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே தான் நான் இங்கே சொல்ல வர்றேன். இந்த 80 days வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இந்த 80 days நீங்கள் ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த அரசு முதுகலை ஆசிரியராக நீங்கள் இருப்பீங்க. இந்த 80 daysம் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது எது அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இது 3 தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி அப்படின்னு நீங்கள் கண்டினியூஸாக இந்த 80 daysம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரி ஒரு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். யாரெல்லாம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.